ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10ஆம் வகுப்பு கணிதம் முக்கியமான வினாக்கள் 2 மார்க்கில் வந்து தேர்ட் பார்ட் பார்க்கலாமா? அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்காட்டு 1.15 பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்லிட்டாங்க நமக்கு, F:(n to n). n to nலாம் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இது நமக்கு என்ன நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோமா? நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து அதோட வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே இருக்கும். அதே எண்ணுக்கு தான் வந்து நமக்கு அந்த சார்பும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு f(x) சொல்லிட்டாங்க. 3x f(x) வந்து நமக்கு 3x + 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோட எலமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த இதை வந்து நம்ம இது என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணிலேருந்து எண்ணுக்கு தான் நமக்கு உறவு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர் 1லேருந்து அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் 1 2 3 அப்படியே அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த வேல்யூவோட நிழல் உரு வந்து எதுன்னு நமக்கு தெரியாது. இதே செகண்ட் வேல்யூவோட முன் உருவும் எதுன்னு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? f(x)ன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோமா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஒவ்வொன்றா இந்த இதில் வந்து நம்ம பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வேல்யூவோட நிழல் உரு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ f(x)ன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம f(x) வர இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே x வர இடத்துல என்ன போடணும்? நம்ம 1ன்னு போடணும். ஸோ 3 × 1 3 நமக்கு 3 + 2 நமக்கு என்ன வரும்? 5. அப்போ 1லேருந்து நமக்கு எதுக்கு உறவு போகுது? 5க்கு உறவு போகுது. 1லேருந்து 5க்கு நமக்கு உறவு போகுது. ஃபர்ஸ்ட் இது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 1, 2, 3ஓட நிழல் உருவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிழல் உருன்னா நம்ம என்ன சொன்னோம்? 1லேருந்து போகிற இந்த ஆரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2க்கு கண்டுபிடிப்போமா? f(2) = 3. x வர இடத்துல என்ன பண்ணணும்? 2 போடணும் +2. அப்போ 2 6 +2 நமக்கு என்ன வரும்? 8 வருமா? இந்த சைடு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம என்ன பிரதிடுறோம்? x, f(x)ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து x. இங்கேருந்து போகிற ஆரோவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? f(x)ன்னு சொல்லுவோம். 1ன்னு பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? 5ன்னு கிடச்சிச்சு. ஸோ 1, 5. இது வந்து நமக்கு 2 பிரதியிடும் போது நமக்கு 8 கிடச்சிச்சு. 2, 8. அடுத்து 3ன்னு பிரதியிடுறோம். 3 பிரதியிடும் போது எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 3 போடணும் +2. 3 9 +2 11. அப்போ 3ன்னு பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 11 கிடச்சிருக்கு. ஓகேவா? அதாவது இங்கே 8 இங்கே 11ன்னு வச்சுக்கோங்க. 3ன்னு பிரதியிடும் போது நமக்கு 11 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சா? இதோட 1ஓட நிழல் உரு 5, 2ஓட நிழல் உரு 8, 3ஓட நிழல் உரு வந்து 11. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 29 மற்றும் 53 முன் உரு அப்படின்னா இந்த செகண்ட் வேல்யூவுக்கு முன்னாடி உள்ள இதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் வேல்யூ அதாவது f(x) நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த f(x) ஆன்சர் நமக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் x என்னன்னு நமக்கு சொல்லலை. f(x) இதோட இந்த ஆன்சர் நமக்கு இந்த ஃபுல் இதோட ஆன்சர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வெறும் எக்ஸோட ஆன்சர் நமக்கு தெரியாது. அப்போ எப்படி எழுதலாம்? அதாவது 29க்கும் 53க்கும் முன் உரு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ f(x) = 3x + 2. இதுதானே நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இதோட ஆன்சர் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 3x + 2 = 29ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3x + 2 = 53ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட ஆன்சர் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் டேர்மை அப்படியே வச்சுக்கலாம். 29 இங்கே +2 இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது -2 ஆகிடும். ஸோ 3x = 29ல் 2 போர்ஷன் நமக்கு 27. எக்ஸை வச்சுக்கோங்க. பெருக்கல்ல இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது நமக்கு இது வகுத்தல்ல வரும். 1 3 3 9 3 27. எக்ஸோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 9ன்னு 9லேருந்து 29க்கு நிழல் உரு போகுது. அப்போ இதோட ஆன்சர் எப்படி? அதே மாதிரி தானே. 3x இங்கே +2 இங்கே என்ன வரும்? -2 ஆகிடும். ஸோ 3x = 51. கரெக்டாக 53 2 போச்சுன்னா 51. ஸோ எக்ஸை வச்சுக்கோங்க. இங்கே பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்ல வந்துடும். 3 1 3 3 1 3 3
7 3 21. எக்ஸோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு 17 கிடச்சிருக்கு. அதாவது 17ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு 53ன்னு ஆன்சர். அதாவது 17லேருந்து 53க்கு நிழல் உரு போகுது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சார்போட வகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சார்பின் வகையை காண்க அப்படின்னா நமக்கு அது தெரியும் தானே. இப்போ வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இதில் ஒவ்வொரு வேல்யூக்கும் தனித்தனியான நிழல் உரு தானே இருக்குது, ஒரே நிழல் உரு கிடையாதுல்ல. ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியான நிழல் உரு இருக்கிறனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லிடலாம். மேல் சார்பு அப்படின்னா, ஆனால் இது வந்து நமக்கு மேல் சார்பு கிடையாது. மேல் சார்புனா எப்படி இருக்கும், இதில் அதாவது துணை மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா மதிப்புக்கும் முன் உரு இருக்கும். இது முன் உரு இல்லாதனால இது மேல் சார்பு கிடையாது. ஸோ எப்படி எழுதலாம் பார்க்கலாமா? இந்த சார்புகளோட வகையை கண்டுபிடிக்க சொன்னாங்கல்ல, அது எப்படி எழுதணும், மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் துணை மதிப்பகத்தில் வந்து நிழல் உரு இருக்கிறனால இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. வீச்சகம் என்ன, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் நமக்கு வீச்சகம். 5, 8, 11 அப்படியே அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னன்னு தானே சொல்லியிருக்காங்க, என்ன நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே இருக்கும். எதில் வந்து எண்டின்னு நமக்கு சொல்ல கிடையாது. ஸோ வந்து எண் வந்து தகு உட்கணம். இந்த வீச்சகம் வந்து நமக்கு தகு உட்கணமாக இருக்கிறதுனால இது வந்து மேல் சார்பு கிடையாது. புரிஞ்சுதா? நம்ம எடுத்துக்காட்டு 1.20 பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, f(x) = (2x² - 5x + 3) வந்து 2 சார்புகளின் சேர்ப்பாக குறிக்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ சார்பு, இப்போ f(1) ஒரு சார்பும் f(1)(x) ஒரு சார்பாகவும் f(2)(x) வந்து ஒரு சார்பாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, இது ரெண்டையும், அதாவது f(1) × f(2)ஓட ஆன்சர் நமக்கு f(x)ன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? இது ரெண்டோட சேர்ப்பு வந்து நமக்கு f(x)ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம், f(1), அதாவது f(1) f(2)(x)ன்னு தானே எழுதுவோம். இப்படி தானே நம்ம எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த f(x) நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா நம்ம எதை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபுல் டேர்மையுமே நம்ம f(2)ஆக எடுத்துக்கலாமா? இந்த டேர்ம், அதாவது இந்த உள்ளக்க இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து நம்ம f(2)ஆக எடுத்துக்கலாம். 2x² - 5x + 3. இப்போ இந்த இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த f(x)ல் பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த ரூட் இருக்கா. ஸோ ரூட் உள்ளக்க நம்ம எதுவுமே போடாமல் எழுத முடியாதுல்ல. ஸோ ரூட் இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ எதுக்காக இப்படி நம்ம பிரித்து எழுதணும்னு இப்போ பார்க்கலாமா? நம்ம f(x) ஆன்சர் என்ன, நமக்கு f(x) என்ன கொடுத்துருக்காங்க, (2x² - 5x + 3). இந்த ஃபுல் டேர்மே நம்ம என்னவா எடுத்திருக்கோம், f(2)(x)ன்னு எடுத்திருக்கோமா. ஸோ f(2)(x). ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு எக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்டா, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோமா, இது நமக்கு என்ன கிடைக்கும், f(1) கிடைக்குதா. அதாவது √x வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், √x வந்து நம்ம f(1)(x) வா. அதாவது இந்த ரூட் வந்து நமக்கு என்ன சொன்னோம், f(1)(x) சொல்லியிருக்கோமா. ஸோ வந்து f(1), இங்கே என்ன இருக்குது நமக்கு f(2)(x). ஸோ இது ரெண்டு சார்போட சேர்ப்பாக வந்துருச்சா. இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ எதுக்காக நம்ம பிரித்து எழுதியிருக்கோம், f(1), f(2)ன்னு எதுக்கு பிரித்து, ஃபர்ஸ்ட் வர வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்குவோம். செகண்ட் வர வேல்யூ தானே நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே எடுப்போம். செகண்ட் வர வேல்யூவை அப்படியே இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வர இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்காக தான் இப்படி எடுத்திருக்கோம். அதாவது இரு சார்புகளின் சேர்ப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்காட்டு 1.21 பார்க்கலாமா? அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, f(x) வந்து 3x - 2, g(x) வந்து 2x + kன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மாறிலியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் f(g) = g(x)ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது f(x) × g(x), f(x) × g(x). இதை வந்து எப்படி எழுதுவோம், g(x) × f(x). நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் வர வேல்யூ இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கணும். அதாவது இதை அப்படியே வச்சுட்டு இதை தான் ஃபஸ்ட் எடுக்கணும், g(x). புரிஞ்சுதா? இந்த இது எப்படி எழுதணும், செகண்ட் வர வேல்யூவை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும், g(x). இப்போ வந்து f(g(x) = g(f)(x) ஈக்குவல்ட்டுன்னு தானே நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அதாவது g(x) என்ன கொடுத்துருக்காங்க, 2x + k. g(f)(x) என்ன கொடுத்துருக்காங்க,
3x மைனஸ் 2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் அப்படியே வச்சுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 2x ப்ளஸ் கே கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை எழுதிக்கோங்க. ஜி அப்படியே வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? அதாவது ஃபுல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் என்ன? 3x மைனஸ் 2. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா? ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஃபுல் டேர்மை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இல்லை இதை தனித்தனியாக எழுதிக்கோங்க. அதாவது எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் கே, இதை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3x மைனஸ் 2 கொடுத்துருக்காங்களா? இந்த எக்ஸு வர இடத்துல மட்டும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக இந்த 2x ப்ளஸ் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? எக்ஸ் வர இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2x ப்ளஸ் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் 2. புரிஞ்சுதா? இப்போ இதை 3 வச்சு உள்ளக்க பெருக்கணும். ஓகேவா? மூவிரன் 6x ப்ளஸ் 3 இன்ட்டு கே 3k மைனஸ் 2 அப்படியே லாஸ்ட் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 2 அப்படியே இருக்குது, ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? ஜி ஆஃப் 3x மைனஸ் 2 கண்டுபிடிப்போம்மா. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2x ப்ளஸ் கேன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ வந்து இங்கேயே நம்ம எக்ஸ் வர இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 3x மைனஸ் 2ன்னு போட போகிறோம். ஓகேவா? எக்ஸ் வர இடத்துல 3x மைனஸ் 2ன்னு போட போகிறோம். ப்ளஸ் கே இதை பெருக்கலாமா? மூவிரன் 6x மைனஸ் 2 4 உள்ளக்க தான் நம்ம பெருக்கிறோம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம உள்ளக்க பெருக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் 4. இது ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க, இது செகண்ட் இதை எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் தான் நமக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேவோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டும் செகண்டும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் ஆன்சர் என்ன? 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2. அதே செகண்ட் ஆன்சர் 6x மைனஸ் 4 ப்ளஸ் கே. இப்போ வந்து நம்ம சைடு உள்ள எல்லா வேல்யூவும் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இங்கே உள்ளது அப்படியே வச்சுக்கோங்க. 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2. இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரனால இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் 6x, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் 4 மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த சைடு என்ன ஆயிடும்? 0 ஆகிடும். இப்போ எக்ஸ் இருக்கிறது கேன்சல். இப்போ இங்கே பாங்களேன், இங்கே ப்ளஸ் 6x இருக்குது, இங்கே மைனஸ் 6x இருக்குது. அப்போ இது என்னவாயிடும்? நமக்கு 0 ஆகிடும். இங்கே 3k இருக்குது, இங்கே வந்து எதுவுமே போடலை இங்கே. அப்போனா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1k 3 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது. 3ல் 1 போர்ஷன் நமக்கு 2k. இதில் வந்து மைனஸ் 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் 4 இருக்குது. ப்ளஸ் 4ல் மைனஸ் 2 போர்ஷன் நமக்கு ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ வந்து இப்போ நம்ம கேவோட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. 2kவை இங்கே வச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸ் 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் போகும்போது மைனஸ் 2 மாறிடும். புரிஞ்சுதா? மைனஸ் 2 மாறிடும். ஸோ வந்து இங்கே 2 இன்ட்டு கே தானே, இது பெருக்கல்ல இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ கேவை மட்டும் வச்சுக்கிட்டு மைனஸ் 2 இங்கே பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலில் வந்துடும். 2 இது என்னவாயிடும்? 1 ஆகிடும். கேவோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்காட்டு 1.22 பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் கே வந்து நமக்கு 5ன்னு சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் கே என்ன சொல்லியிருக்காங்க? 2k மைனஸ் 1 எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். எஃப் ஆஃப் இது எப்படி எழுதணும்? பை எஃப் ஆஃப் கே அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் உள்ளதை அப்படியே வச்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் உள்ளதை உள்ளக்க எழுதணும். எஃப் ஆஃப் கே. புரிஞ்சுதா? இப்போ இந்த எஃப் ஆஃப் கேவோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு எஃப் அப்படியே வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 2k மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம எஃப் ஆஃப் கேவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது எந்த டேர்ம் மாதிரி இருக்குது? எஃப் ஆஃப் கே மாதிரி இருக்கா? இந்த ஃபுல் டேர்மே நம்ம கேக்கு பதிலாக எழுத போகிறோம். அதாவது இந்த இடத்துல கே வருதில்ல, கே வர்ற இடத்துல நம்ம இந்த ஃபுல் டேர்மே எழுத போகிறோம். புரிஞ்சுதான்? அதாவது 2k மைனஸ் 1ன்னு இருக்குல்ல, ஸோ கே வர இடத்துல என்ன எழுத போகிறோம்? ஃபுல் டேர்மையும் 2k மைனஸ் 1ன்னு எழுத போகிறோம். அப்போ 2 இன்ட்டு கே என்ன போட்டிருக்கோம்? 2k மைனஸ் 1. புரிஞ்சுதா? இங்கே லாஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்குது. இப்போ நம்ம உள்ளக்க பெருக்கிக்கலாமா? 2 4k மைனஸ் 2 மைனஸ் 1. இது
4Kவை அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே மைனஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ -2 -1 நமக்கு -3 ஆகிடும். இப்போ இதுக்கு நமக்கு இந்த ஃபுல் டேர்மோட ஆன்சர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 4K, அதாவது f of k is equal to நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 5ன்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அதாவது 4K - 3 வந்து நமக்கு 5ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். 4Kவை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே மைனஸாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது நமக்கு என்னவா ஆகும்? ப்ளஸ்ஸாக ஆகிடும். 5 3 கூட்டினோம்னா நமக்கு 8. அப்போ இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்குன்னு தானே அர்த்தம். 4 × Kன்னு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ K is equal to இங்கே 8 பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது நமக்கு என்னத்தில் வரும்? வகுத்தல்ல வரும். 1 4 4 2 4 8. அப்போ கேவோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? கேவோட மதிப்பு நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.